ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க நம்ம பார்க்க போது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான டோக்கன் அனிமி சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்கான கதைக்குள்ள பார்க்க போறோம். இந்த கதை சும்மா வேற லெவலா இருக்கு. அதனால யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஜேஜேகே அண்ட் டீமன் ஸ்லேயர் பாத்தீங்கன்னா இதுவும் சேம் அதே வைபிள் தான் இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான கதைக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டோக்கன் அனிமி சீசன் 1 எபிசோட் 1. கதையோட ஆரம்பத்துல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுல 2 பேரை காட்டுறாங்க. அதுல ஒயிட் ஹேர் வச்சுருக்கிறோம். சென்பா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன நினைச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதை நம்ம டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இல்ல சமேடரா, என்னை மன்னிச்சிரு சென்பா, இது மாதிரி பண்ணாதீங்க. ஆனா அவன் அதை கூட கண்டுக்காம அந்த குழந்தைய எடுத்துன்னு போறான். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மனிதர்களோட ரத்த வெள்ளத்தால உருவாகுன ஒரு மோசமான மான்ஸ்டர் ஹியூமன்ஸ் அழிக்க வந்துடுச்சு. அந்த சமயத்துல மனித இனத்தை காப்பாத்த மொமோட்டோரை என சொல்லக்கூடிய அந்த நபர் தான் அந்த டீமனை கொன்னாரு. கணக்கே இல்லாத நிறைய டீமனை கொன்னு அந்த சமயத்துல மனித இனத்தை காப்பாத்தினாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. காலையில அவன் யாரு கூட போன் பேசிட்டு இருக்கான். இவன் பேர் தான் சிக்கி ஈஸ்னோசி. அவன் பாடு கண்ணெல்லாம் சைட்ல வச்சுன்னு ஜாலியா இருக்கான். என்னடா வாழ்க்கை இது வெட்டுங்கிற சமயத்துல வைத்தியக்கார பயலே சிக்கி என்ன பண்ணிட்டே இருக்கனு தலையிலே அடிக்கிறாரு. இவர் பேர் தான் சியோசி ஈஸ்னோசி. எனக்கு போய் புள்ளியா குழந்துட்டியாடா, உனக்கு ஒரு வேலையை சொன்னா ஒழுங்கா சேர்த்தேடா. ஓ எதுக்கு போய் இப்படி கத்திட்டே இருக்க? நான் உன்னோட அப்பாடா, நீ சேர வேலையை ஒழுங்கா செய்யலன்னா அப்படித்தானே கேள்வி கேட்ப. முதல்ல என்னை பைத்தியக்காரன்னு சொல்றதை நிறுத்துப்பா. நான் உனக்கு நிறைய முறை சொல்லி இருக்கேன், இந்த மாதிரி வேலை என்கிட்ட வச்சுக்காத. நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? நம்மளோட பொழுதுபாக்கு வேலையே சரக்கடி எடுத்ததாண்டா. வாய முடுங்கப்பா. நீங்க உங்களோட பிசினஸ் பண்றீங்க, நான் சைட்ல என்னோட பிசினஸ் பண்றேன். நீ யோகியமா கிடையாது தானே? கடையில உனக்கு என்ன பொம்பளை சோகலம் தேவையா? அது ஏன் கதைடா, உனக்கு எதுக்கு அதெல்லாம்? அது ஏன் பிசினஸ்டா. இப்ப மட்டும் உன் பிசினஸ் ஏன் பிசினஸ் நீயே பேசுற பத்தியா? உன்ன மாதிரி வாழ்ந்தாலும் நான் அந்த மாதிரி மாற மாட்டேன். டேய், நீ மட்டும் அந்த மாதிரி சொல்லாத. நீயும் என்ன மாதிரி தானே மாற போற. அதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. ஏன்னா நம்ம பெட் ரிலேஷன் இல்ல. டேய், திரும்ப திரும்ப அந்த மாதிரி சொல்லி என் மனசு கிடைக்காதடா. அதுக்கப்புறம் போன் வருதுன்னு கடை கிளம்ப ஹலோன்னு அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. சைட்ல ஹீரோட சின்ன வயசு போட்டோ காட்டுறாங்க. அதையும் பார்த்துட்டு அவர் அங்க வந்து கிளம்புறாரு. அடச்சே, நான் ஒரு பணக்கார குடும்பத்துல பொறுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் அவனும் கண்ணு எடுத்து ஷூட் பண்ண வெளியே பாம்பு அடிச்ச மாதிரி சத்தம் கேக்குது. என்னடா அங்க நடக்குதுன்னு அவனும் வெளியே போய் ஷாக்காவ அந்த புகை மூட்டது நடுவுல அவனை ஏதோ ஒரு விஷயம் இழுத்து போடுது. வெளியில யாரா இவனை ஷாக் ஆயிட்டே இருக்க. அந்த சமயத்துல சின்ன வயசுல பார்த்த அந்த ஆளு தான் சின்ன வயசுல ஹீரோவை கொல்லுன்னு சொன்னால சமேடரா. அவன் தான் இவன். ஹீரோக்கு அடியாலும் தெரியல. ஆனா அவன் பார்த்த ஹீரோவோட பேரை கேக்குறான். நீ தானே சிக்கி ஈஸ்னோசி. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஆளு ஒரு கார் வந்து இடிக்குது. யாருடான்னு பார்த்தா இவனோட அப்பா தான் வந்து இவனை காப்பாத்துறான். எப்பா என்னப்பா அந்த ஆளை ஏத்திட்ட, கொலைகேஸ் ஆயிட போகுது, பயமுடுற, அவனுக்கு ஒன்னும் ஆகுது, வாழ இந்த இடத்த விட்டு கிளம்பிடலான்னு 2 பேரும் கிளம்புறாங்க. இவரோட அப்பாவும் இங்க பாரு சிக்கி, இப்போதைக்கு இந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போனாதான் கரெக்டா இருக்கும். என்னையா திடீர்னு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க? யாரையா அவன்? எதுக்கு நம்மள கொல்ல வந்துட்டு இருக்கான்? வாய மூடுறா. ஐயோ, நீ அந்த ஆளை கொலை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறியா? அவன் சாகலடா, நீ கம்னு இருறா. என்ன கவனி சிக்கி, நீ டிசனன்ட் ஆஃப் த ஒனி என சொல்லக்கூடிய ஒரு டீமன் ஆகிய சேர்ந்தவன். கொல்ல வந்த அந்த ஆளு மொமோட்டோரா என சொல்லக்கூடிய இனத்தை சேர்ந்தவன். டீமன்ஸ் அழிக்கிற பரம்பில இருந்து அவன் வந்து நிக்கிறான். என்னையா சொல்ற? யோ, காமெடி பண்றதுக்கு இது நேரம் இல்ல. இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். உன்னை சின்ன வயசுல தூக்கிட்டு வந்த பிறகுதான் இந்த பிரச்சனைய ஆரம்பிச்சுது. அப்புறம் கார்கிட்டே வந்து அட்டாக் பண்றான். அதுக்கப்புறம் கார் கொலாப்ஸ் ஆனதுனால ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. என்னதானா இங்க நடக்குது? வாட இந்த இடத்த விட்டு ஓடிடலாம். அதுக்கப்புறம் சிக்கி அந்த இடத்துல இல்ல, எங்கடா போயிட்டுன்னா அங்க ஒப்பங்காரம் தேடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா அவனே அந்த ஆளு உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போயினுக்கிறான். ஹீரோ ஸ்பைடர் வள மாதிரி ஒண்ணு போட்டு கட்டி வச்சுனுக்கிறான். இங்க ஒரு டீமன் பிளட் கொண்ட ஆளு. இந்த இடத்துல நீங்க உயிரோட இருந்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு தான் ஆபத்து. அதுக்காகத்தான் நான் உன்னை அழிக்க வந்து நிக்கிறேன். என்னோட பரம்பரையில இருந்து உன்னை அழிக்க நான் வந்து நிக்கிறேன். என்னோட பேரு ஸ்டாண்ட்ரஸ் மொமையா, மொமோட்டோரோ ஏஜென்சில இருந்து வந்து நிக்கிறேன். எப்படியோ நீ இன்னும் உயிரோட இருக்கு. மொமோட்டோரோ பரம்பரையை சேர்ந்தவங்க இன்னும் சாகலன்னு புரிஞ்சுக்க. அதனால அவங்களோட பவர்ஸ் வம்சாவளி எங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நாங்களும் இந்த உலகத்துல இருப்போம். உங்களை அழிக்கிறதுக்காகவே நாங்க இருக்கோம். ஆனா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னுமே பல ஜெனரேஷன் இந்த வார் போயிட்டே தான் இருக்கு. ஆனா மொமோட்டோரோ பேன் பண்ணி ரொம்ப நாளா ஆச்சு. அந்த ஏஜென்சி இருந்தா என்ன இல்லனா என்ன? யோ அப்பா, என்ன பேசிட்டு இருக்க? சுத்தமா புரியல. நீ அமைதியாயிடா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப இது அலர்ட்டுக்கான நேரம் சொல்லிட்டு அந்த ஆளு கத்தி எடுக்கிறான். சரி, பெரிய ஆளுங்க சண்டை போட போறான், நீ அமைதியாயிரு. அதுக்கப்புறம் 2 பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. அந்த இடத்துல பயங்கரமா தூசிலாம் பறகுது. 2 பேரும் ஈக்குவலா சண்டை போடுறாங்க. பிளாக் மிஸ்க பொறுத்த வரைக்கும் மொமோட்டோரோ பிளட் லைன்ல இருக்கவங்க மட்டும் அந்த பவரை பயன்படுத்த முடியும். ஆமா சென்பாய், நீங்க சொல்றது சரிதான். என்னை விட வயசுல பெரியவங்களா இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தானே. ஏன்னா இதுக்கு முன்னாடியே நம்ம ஏஜென்சில நீங்களும் வேலை செஞ்சிருக்கிறீங்கல்ல, மறந்துட்டீங்களா? அதை நான் எப்பவும் மறக்கல. அந்த இடத்த விட்டு நான் எப்பவோ வெளியே வந்துட்டேன். இன்னொரு பக்கம் ஹீரோ ஷாக் ஆகிறான். என்னோட அப்பா அதுல வேலை செஞ்சிருந்தாரா? என்னோட அப்பா ஒரு மொமோட்டோரோ இனத்தை சேர்ந்தவரா? நான் அன்னைக்கே சொன்னேன் அது பண்ணாதுன்னு. ஆனா நீ என்னுடைய பேச்சை மீறி பண்ணிட்ட இல்ல சென்பாய். அதுக்கான விலையை நீ கொடுத்தாகணும். இன்னைக்கு நீ சாகணும், இல்லனா நான் சாகணும். அதுக்கப்புறம் பயங்கரமா சண்டை ஆரம்பிக்குது. ஹீரோவும் பார்த்து ஷாக் ஆகிறான். எதுக்காக அவனை உயிர் கொடுத்து காப்பாத்துறீங்க? ஒரு மான்ஸ்டர்ன்றதை புரிஞ்சுக்காக அவனை காப்பாத்துறீங்கன்னா ஹியூமன் சின்னத்தையே அழிச்சிடுவான். வாய மூடுறான். அப்படி கிடையாது. அவன் பேசிட்டே இருக்கும்போது அவன் ஹீரோட அப்பாவை வெட்டிடுறான். இப்ப வரைக்கும் எதுக்கு என்னோட அப்பா இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லல?
ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்துட்டு கண்கலங்க ஆரம்பிக்கிறான். அந்த ஆளு ஹீரோவோட அப்பா கிட்ட வந்துட்டு, சென்பாய் நீங்க நல்லா சண்டை போட்டீங்க, ஆனா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியலையா, அதனால நீங்க சாக போறீங்க. டேய் அவரை கொன்னுடாத, அவரை விட்டுடு, என்ன கொல்லு. டேய் வாய மூடுறா, நீ சொன்னாலே உன்னை கொல்லத்தாண்டா போறேன். எதுக்கு சென்பாய் நீங்க சாவறீங்க, உங்களோட உயிரை கொடுத்து அப்படியே என்னதான் அந்த டீமன் கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் அவரு அவனோட காலை பிடிச்சி கத்துறாரு. அந்த டீமனை காப்பாத்தி என்னதான் பண்ண போறீங்க, காரணம் எதுவும் பெருசா இல்லடா, அவன் என் பையன்டா, அவனை காப்பாத்துறதுக்காக தான்டா நான் இவ்வளவு போராடுறேன். என்னோட பையனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுடா, அவன் இந்த உலகத்துல நிம்மதியா வாழணும்டா. அவன் என்னதான் டீமன் பெட்ல இருந்தாலும் அவன் என் பையன். பதில் சொல்லு, உனக்கு இதே மாதிரி ஒரு பையன் இருந்தா உன்னோட கையில அவனை கொல்லுவையா? வாயை மூடு சென்பாய். உடனே கத்தியை உருவாக்கி அவரை கொல்ல தயாரா இருக்கான். ஹீரோ அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு, அவரை சாக கூடாது, விட மாட்டேன், யாரா அவன் நல்லா போயிட்டு இருந்து எங்களோட வாழ்க்கையில என்னோட அப்பாவே கொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். எங்க அப்பாவே கொல்லணும்னு நினைக்கிறவனை இப்ப கொல்ல போறேன். இப்ப இந்த நாயை இப்ப நான் கொல்லாம விட மாட்டேன், உன்னை கொல்லுவேன்டா. ஹீரோ அவனோட டிவைன் அவேக்கனிங் பண்றான். அந்த ஆளு ஷாக் ஆயிட்டு பாக்குறான், என்னடா ஹீரோ அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறமே திரும்பி பார்க்க ஒரு அடி கொடுக்கும். அவன் நோக்கி எல்லா கண்ணையும் வச்சு அட்டாக் பண்ணுவான். ஆனா அவன் அதே அசால்ட்டா தடுக்குவான். அதுக்கப்புறம் மேல தொங்கிட்டு இருப்பான். இந்த பையன் அவேக்கனிங் ஆயிட்டான், இவனால பிளட் மேனிபுலேட் பண்ண முடியுது, இவன் பெரிய பிரச்சனையா இருக்க கூடாது, சீக்கிரமா இவனோட கதையை முடிக்கணும். ஹீரோ வேகமா போய் அடிக்கிறான். அவனும் ஒரு அளவுக்கு தடுத்துட்டு இருக்கான். ஒரு இடத்துக்கு மேல ஹீரோ கையா வெட்டிடுறான். இந்த டீமனை மட்டும் நான் இப்ப விட்டுட்டேன்னா ஹியூமனிட்டி யாராலுமே காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ பிளட் வச்சு நிறைய கன்னு கிரியேட் பண்ணுவான். அவனுக்கு கண்ணை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால கண்ணை வச்சு நிறைய கன்னு கிரியேட் பண்ணிருக்கான். கண்ணில வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். ஆனா அதெல்லாம் அசால்ட்டா தடுக்குவான். மிசைலே வந்தாலும் அது அசால்ட்டா தடுத்துட்டு போவான். ஒரு இடத்துக்கு மேல அவனால எதுவுமே தடுக்க முடியல, ரொம்ப வயசாச்சுன்னு மூச்சு எடுத்துட்டு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வேகமா ஓடுறான். ஹீரோ அங்க இருந்து வேகமா அவனை அடிக்க அதுல இருந்து தப்பிச்சிடறான். அவன் என்னத்தான் ஓடினே இருந்தாலும் ஹீரோ ஓடுற மாதிரி தெரியல. முச்சுவாங்க ஒரு நிமிஷம் நிக்கும் போது வேகமா ஒரே அடியில கிளம்ப வந்துடுறான். அவன் தலைமையில காலை வச்சு வாயில இருந்து ஒரு பெரிய கண்ணு வர வச்சு ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. அந்த பிளாஸ்ட்ல சுத்தி இடம் ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிடுது. அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல நேரம் அவன் செத்துட்டுக்குவான்னு நினைக்கிறான். ஹீரோ மூச்சு வாங்கிட்டே இருக்கான். அந்த ஆளு இன்னும் உயிரோட தான் இருக்கான். அடச்சா இந்த புறம்போக்கு டீமன் நான் சும்மா விட மாட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோவோட பவர்ஸ் எல்லாம் குறையறதுனால அவன் நார்மல் ஆகுறான். அட கடவுளே, இந்த இடத்துல என்ன நடக்குது, என்ன ஆச்சு, எனக்கு இது என்னதுன்னு ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த பைத்தியக்காரன் தன்னோட மெமரிஸ் எல்லாம் இழந்ததுனால அவனோட பவர்ஸ் என்னன்னு அவனுக்கே தெரியாது. இதுதான் இவனை கொல்றதுக்கு நல்ல சமயம், விட மாட்டானே வேகமா ஹீரோவை கொல்றதுக்கு போறான். குறுக்க ஹீரோவோட அப்பா போய் அவனை காப்பாத்திட்டுவாரு. என்ன சென்பாய், அப்பயும் இந்த டீமன் மேல இருக்கு பாசம் உங்களுக்கு போகலையா, விட்டு கொடுக்க மாட்டீங்க போல. ஆமா, அவன் யானை என் புள்ள. அப்புறம் சின்ன வயசுல தன்னோட பையன் அப்பான்னு கூப்பிட்டதை நினைச்சு பாக்குறான். அப்பா ஏன் இந்த மாதிரி பண்ண, இது போதுண்டா, இந்த உலகத்துல எனக்கும் ஒரு புள்ள இருக்கான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மக்களும் ஃபயர் போர்ஸ்க்கு கால் பண்றாங்க. அதை பார்த்துட்டு அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் ஹீரோட அப்பாவும் மயங்க, அப்பா நீங்க நல்லா தானே இருக்கீங்க, ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டா இந்த இடத்துல இருந்து போலாம். இல்ல வேணாம், இந்த இடத்துல என் கதை முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் சிக்கி, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு, எந்த ஒரு சமயத்துல நீ டீமனா மாறினாலும் மனிதர்களுக்கு எதிரா மாறக்கூடாது. இல்லடா நான் இதுவரை கஷ்டப்பட்ட எல்லாமே வீணா போயிடும். இங்க பாரு, உன்னை என்னதான் டீமன்னு சொன்னாலும் நீ என்னோட ஹியூமன் பையன் தான். இந்த பாசத்தால் தான் இதுவரையும் உனக்கு எந்த விஷயத்தையும் சொல்லாம இருந்தேன். நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். ஸ்ட்ராங் ஆகி ஃபியூச்சர்ல டீமன்ஸையும் மோட்டோரை அந்த இனத்தையும் விடக்கூடாது. இந்த உலகத்துக்கு நீ நல்ல பாதுகாவலனா மாறியே ஆகணும். ஹாப்பினஸா வாழணும். எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. யோ என்னையா பேசுற, பைத்தியக்கார மாதிரி பேசாதயா. என்னையா இந்த கதையை சேடா முடியலன்னு இன்னைக்கே பாக்குறியா, இதை நடக்க விட மாட்ட, வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இவன் காமெடி பண்றதை பார்த்துட்டு அவனும் பயங்கரமா சிரிக்கிறான். சிக்கி இங்க பாரு, நீ டீமன் சைடும் இருக்காத, மோமோட்டோர் சைடும் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு அழவே ஆரம்பிச்சிடறான். அப்பா எழுங்கப்பா, நான் இனிமே உங்களோட பிளட் ரிலேஷன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்பா எழுங்கப்பா, எதுனா சொன்னியான்னு அவனும் அழுந்துகிட்டே இருக்கான். அந்த இடத்துல பின்னாடி யாரோ இந்த இடத்துல நிறைய பேர் உன்னை பாக்குறாங்க. அடுத்த செகண்டே திரும்பி பார்க்க ஹீரோவை ஒரே செகண்ட்ல அடிச்சு மயக்கம் போட்டு வச்சிடறான். இந்த இடத்துல இருந்தேன்னா உன்னை யாராவது தூக்கிட்டு போயிருவாங்க. சரி வா நம்மளோட இடத்துக்கு போலாம். இன்னொரு இடத்துல குரூப்பா மம்மிகள்லாம், என்னது சமீனரா தோத்துட்டானா, அவனை தனியா போவாதுன்னு எத்தனை முறை சொல்றது, கேட்க மாட்டானா அவன். மோமோட்டோரா இருக்க மோசமா போயிட்டே இருக்கு. சீக்கிரமா இந்த டீமனை அழிச்சே ஆகணும். ஆமா, இதுக்கப்புறம் எந்த ஒரு டீமனும் வெளியே சுத்துறது பார்க்கவே கூடாது. டீமன்ஸையும் அழிக்கணும், டீமன்ஸோட குழந்தைகளையும் அழிக்கணும், ஹியூமன் சொசைட்டில இருக்க கடைசி டீமனையும் அழிக்கணும். இந்த மாதிரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. வேற ஒரு இடத்துல வெல்கம் பேக் நோட், என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறீங்க பிரின்சிபால், நீங்க தப்பா நினைக்கலன்னா திரும்பவும் இன்னொருத்தன் ஜாயின் பண்றான். அவனுக்காக நிறைய விஷயம் பண்ண போறோம். அவன் கண்டிப்பா நம்மளுக்கு உதவியா இருக்குன்னு நம்புறேன். அப்படியா, சரி ஓகே, அவன் எப்படிப்பட்டவன்னு நான் பாக்குறேன்.
கண்டிப்பா ஏற்கனவே இருக்கிற ஆளுங்கள்ல இவனை கொஞ்சம் பலசாலி இருப்பான் போல. உண்மையிலே எனக்கு இப்பதான் ஒரு பெரிய நம்பிக்கை வந்திருக்கு. இவன் வர்த்தா இல்லையா சொல்லு. இல்ல இல்ல நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன், இப்பவே இவனை சோதிச்சு பாக்குறேன். இவன் எழுந்த உடனே இவன் பண்ற விஷயத்த வச்சு நான் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு அங்கேயே இந்த கதையை முடிக்கிறாங்க. சரி ஓகே, இதுவரை ஸ்கிப் பண்ணா பார்த்தவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ரெட் கலர் ஆர்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்பதான் எத்தனை பேர் பார்த்துன்னு எனக்கும் தெரியும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.